கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, தேவன் விரும்புகின்ற அலங்காரம் எது என்று பேதுரு அழகாக சொல்லியிருக்கின்றார். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதான் தேவன் விரும்புகின்ற அலங்காரம், அதுதான் அவர் விரும்புகின்ற அழகு என்று. வெளித்தோற்றமான அழகை தேவன் விரும்பவில்லை. உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற நிறைவான அந்த அமைதல், அந்த சாந்தம் நிறைந்த ஆவியுள்ள ஒரு குண அதிசயம் தான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அலங்காரம் என்று. நீங்க உடனே கேட்கலாம், நகை போடுறது பாவமான செயலா, நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்வது தீமையான செயலா என்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, மனிதனை போல இருதயத்தை பார்க்கிற தேவன். வெளி தோற்றத்திலே நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்வது தவறு என்று சொல்ல வரவில்லை. அலங்கரிக்கலாம், ஆனால் அளவு என்று ஒன்று உண்டு இல்லையா? தேவனை விட எதற்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகின்றது. ஏதோ ஒரு சிலையை வணங்குவது மாத்திர விக்கிரக ஆராதனை அல்ல. பணத்தின் மீது ஆசை வைத்தால் அதுவும் விக்கிரக ஆராதனை. நகையின் மீது அதிகமான ஆசை வைத்தால் அதுவும் விக்கிரக ஆராதனை. உங்களை கண்ணாடியின் முன்பதாக போய் நின்று அதனை ரசித்து உங்களை நீங்கள் மிகவும் உங்களுடைய அழகை மெச்சி கொண்டால் அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. ஏன்னு சொல்லுங்க, ஆண்டவரை விட அதிகமான ஒரு பிரியத்தையும் ஒரு ஆசையும் ஒரு நேரத்தையும் நம்ம எதுக்கு கொடுக்கிறோமோ அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஏனென்றால் முதல் உரிமை, முதலாவது அன்பு, முதலாவது தேடுதல் எல்லாமே தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்ள சிலர் பல மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றார்கள். எப்படியெல்லாம் தங்களை அலங்கரித்தால் மற்றவர்களுடைய கண்களுக்கு தாங்கள் அழகாக தெரிவோம் என்பதனை அதை குறித்து யோசித்து நிதானித்து அதற்கென்று நேரம் செலவழித்து பணத்தை செலவழித்து கிரயத்தை ஒப்புவித்து என்னெல்லாமோ இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில தங்களுடைய உடைகளில தங்களுடைய உடல்களிலே மாற்றத்தையும் பலவிதமான காரியங்களை செய்கிறாங்க. இதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த அழகு வயது மாறுகின்ற பொழுது உங்கள் இளமை உங்களை விட்டு மறைந்து போகும். எப்பொழுதுமே ஒரே அழகோடு கூட நம்ம இருக்க போவதில்லை. உங்களை ஒரு மனிதன் பார்த்து ரொம்ப அழகா இருக்கிறாய் என்று சொல்வதற்கும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் அழகை பார்த்து என் அருமையான மகனே மகளே என்று அழைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் உங்களை மெச்சி கொண்டால் என்ன பிரயோஜனம்? படைத்தவர் உங்களை மகிமையோடு கூட கனம் கொடுத்து அழைத்தால் அதல்லவோ மகிமையான ஒரு காரியம், அதல்லவோ பாக்கியமான ஒன்று. அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில நீங்க ஒருவேளை இளைஞர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நம்மை ரசிக்க வேண்டியது யாரு தெரியுமா? நம்மை படைத்த தேவன். என் பிள்ளை, என் மகன், என் மகள் எந்த அளவிற்கு என்னை பிரியப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்றாள். நம்ம யாரை பிரியப்படுத்த இன்றைக்கு நம்மை அலங்கரித்து கொள்கின்றோம்? நார்மலா ஒரு அலங்காரம் இன்றைக்கு போதவில்லை எல்லாருக்கும் இல்லையா? நம்ம இருக்கிற அழகை வைத்து பார்த்தால் என்று போதவில்லை. செயற்கையா எதையெல்லாம் சேர்த்து எதையெல்லாம் மாற்றி எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு மாற்றுகிற பொழுது மற்றவங்க நம்மளை ரசிப்பாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்க, இதை தான் நம்ம தேடுகிறோமே தவிர நம்மள இருக்கின்ற எந்த சுபாவங்களை மாற்றினால் தேவன் இன்னும் நம்மை நேசிப்பார், எந்த சுபாவங்களை மாற்ற வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து பேசுகின்றது, எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றினால் இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும், இதை குறித்து யோசிக்க நேரமில்லை. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? தேவன் விரும்புகின்ற அழகு, அவர் விரும்புகின்ற அலங்காரம் பரிசுத்த வாழ்க்கை, சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு வாழ்க்கை. நீங்க அப்படி இருக்கின்றீர்களா? நம்ம அப்படி இருக்கின்றோமா? நம்ம நிதானித்து பார்ப்போம். தேவனுக்கு உகந்த பிரியமான அலங்காரத்தோடு கூட கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருக்கு சாட்சியாய் நிலைத்திருப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே அழகு வீணானது ஆண்டவரே. சௌந்தரியம் அது வஞ்சனை நிறைந்தது, பாவத்தில் விழ வைக்க ஒரு கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சாந்தத்தோடும் அமைதலோடும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த வழிகளை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை எவ்வளவு பாக்கியம் உள்ளது. உங்க சமூகத்துல அது எவ்வளவு ஏற்புடையது, எவ்வளவு விரும்பத்தக்க ஒன்று. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
மகனே மகளே என்று எங்களை நீங்கள் அன்போடு அழைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். உங்க சமூகத்துக்கு ஏற்புடைய அலங்காரத்தை நாங்கள் எங்களை அலங்கரித்து கொண்டு உங்க பார்வைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படி எங்கள் வழிகளையும் எங்கள் சரீரத்தையும் எங்களுடைய சிந்தைகளையும் அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.